அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக சார்பில் பேச ஓபிஎஸ்க்கு வாய்ப்பளிக்க முடியாது. வேலுமணி, எடப்பாடி. சட்டப்பேரவையில் அப்பாவு அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிமுகவின் சார்பில் கொண்டு வரப்பட்டது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அதிமுகவிற்கு ஆதரவாகவே ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தார்கள். அதிமுகவிற்கு மொத்தம் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். அதில் ஓபிஎஸ் அணியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் மீதம் 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலும் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு ஆதரவாகவும் சபாநாயகர் அப்பாவிற்கு எதிராகவும் வாக்களித்திருந்தார்கள். இருப்பினும் அதிமுக கொண்டு வந்த சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது. அதிமுக கேட்டுக்கொள்ளாமலேயே ஓபிஎஸ் அணி அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தது. இது பற்றி எடப்பாடியிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, ஒருவேளை சபாநாயகர் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பேச வாய்ப்பளித்திருக்க மாட்டார், எனவேதான் அவர் அப்பாவுக்கு எதிராக வாக்களித்திருப்பார், இதற்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று பேசியிருந்தார். நேற்று திரு அப்பாவு அவர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு அதிமுகவின் சார்பில் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்பொழுது சபாநாயகர் அப்பாவு அவர்களோ அதிமுகவினுடைய கொறடா உத்தரவை கேட்டு பெற்று வந்தால் நான் உங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கிறேன் என்பது போன்று கூறினார். உடனே சபாநாயகர் அதிமுகவின் கொறடாவான எஸ்பி வேலுமணியை பார்த்தார். எஸ்பி வேலுமணியோ அவரது இடத்திலிருந்து எழுந்து, ஓபிஎஸ் முதலில் உங்களிடம் பேசிவிட்டு வரட்டும், அதன் பின்பு நான் எனது பதிலை உங்களுக்கு அளிக்கிறேன் என்பது போன்று பேசினார். ஓபிஎஸும் சபாநாயகர் காதில் ஏதோ கூறிவிட்டு அவரது இடத்திற்கு வந்துவிட்டார். பின்பு சபாநாயகரிடம் சென்ற எஸ்பி வேலுமணியிடம் சபாநாயகர் ஏதோ பேசியதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் சார்பில் பேச வாய்ப்பு கேட்கின்றார், நான் என்ன சொல்வது, நீங்கள் தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என அப்பாவு கேட்டதாகவும், அதற்கு வேலுமணி அவர்களோ அவர் அதிமுகவே இல்லை, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார், அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அதிமுகவின் சார்பில் பேச எப்படி வாய்ப்பளிக்க முடியும், இதில் என்னை இழுத்து விட வேண்டாம், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று அங்கிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது பற்றி எடப்பாடியிடம் பின்பு விவாதித்ததாகவும், எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் அதிமுகவே இல்லை, அவரை நாம் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம், அவர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள், அவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் வேண்டுமென்றால் அப்பாவோடு பேசி அவர்களுக்கென்று தனியாக நேரம் வாங்கி கொள்ளட்டும், ஆனால் அவர்கள் அதிமுகவின் சார்பில் பேச வாய்ப்பளிக்க முடியாது, ஏற்கனவே நமக்கு 62 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கவே நேரம் போதாது, இப்படி இருக்கும் பொழுது மாற்று அணியில் உள்ளவர்களுக்கு நாம் எவ்வாறு வாய்ப்பளிக்க முடியும், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்று வேலுமணியிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக சொல்லப்படுகிறது. இதன் அர்த்தத்தில் வேலுமணியும் அப்பாவுடன் பேசியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் சமீப காலமாகவே அதிமுகவோடு நெருக்கம் காட்டி வருகிறார். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக ஓபிஎஸ் 2வது வரிசையில் அமர்ந்துள்ளார், அதாவது செங்கோட்டையனுக்கு அருகில். ஆனால் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் போன்றோர்கள் அவருக்கு பின்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் என்ற முறையில் அவர்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும், அவையில் விவாதங்கள் நடைபெறும் பொழுது அதில் எந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாமல் தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ் எப்படியாவது அதிமுகவில் இணைந்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். ஆனால் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார். இதன் வெளிப்பாடுதான் செங்கோட்டையனும் சமீப காலமாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடியோடு பிணக்கில் இருந்து வந்தார். ஆனால் அவரும் நேற்று சபாநாயகர் அப்பாவிற்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்பொழுது அதிமுகவோடு இணைந்து விட்டார் என்று கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருந்த மனக்கசப்பு முடிந்து விட்டது. மீண்டும் அவர்கள் ஒரே அணியாக செயல்படுவார்கள், அவர்களுக்குள் எந்தவிதமான கருத்து முரண்பாடும் இல்லை என்பது போன்று அதிமுகவின் சார்பில் தெரிவித்தாலும் கூட செங்கோட்டையன் இதுவரையிலும் அது பற்றி பதில் அளிக்காமல் அமைதி காத்து வருகிறார். ஏனெனில் செங்கோட்டையன் தான் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அதிமுகவின் செயல்பாடுகளுக்கு இதுவரையிலும் பதிலளிக்காமல் இருந்து வருகிறார். நன்றி.